சராசரி மனிதராக நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். அவருக்கு மகனாக பிறந்ததுக்கு நாங்கள் வந்து பெரும் புண்ணியம் பண்ணிட்டு தான் சொல்றோம். ஸோ அந்த ஒரு சூழ்நிலை வந்து நீங்க எல்லாருமே வந்து அப்பாவோட பழகிருப்பீங்க. யாருமே வந்து வயிற்று மனிதர்கள் இல்லை. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எதையும் நாங்கள் இங்க எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பழகிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில நீங்க எல்லாரும் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா சொல்லுவார், விதைத்தாலும் மறைந்தாலும் விதைகள் மறைவதில்லைன்னு. ஸோ அந்த மாதிரி அவர் ஆரம்பிச்சு வச்சு போனது தொடரணுன்றதுக்காக நாங்கள் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பா வந்து நம்ம மட்டும் வளர்த்தா பத்தாது, நம்மளோட சேர்ந்து நம்ம சமுதாயம், நம்ம தமிழ் கலைகள் எல்லாருமே வளர்க்கணும்னு சொல்லுவாரு. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த தமிழ் பாரம்பரிய நாடகத்தை நடத்தணும். அது வந்து என்விரான்மெண்டல் பேஸ்ட் சப்ஜெக்டா இருக்கும். அதாவது வந்து இப்போ நீங்க எம்என்சி போனாலும் எங்க போனாலுமே வந்து கோவின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம பூமி வெப்பமடைதல் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய வகைகள் அந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு நடந்துச்சு. ஸோ நாளைக்கு கொடுக்குற நன்றி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவனம், அது வந்து தமிழ்நாட்டிலே ஓடி 2 பேர் தான் பண்றாங்க. ஸோ அவர் பண்ணது வந்து ரொம்ப நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. ரொம்ப எல்லாருமே ஈஸியா பண்ணிட முடியாது. எங்க அண்ணனுக்கு கூட அப்பா ட்ரெயின்ல கொடுத்துருக்காரு. அண்ணன் வந்து ஒரு 15 வயசுக்கே இருக்கும்போது திருக்குறள் 133 அதிகாரமும் பேச சொல்லுவாங்க. 88 சொன்னா அது அதிகாரம் சொல்லுவாங்க, 90 அதிகாரம் சொல்லுவாங்க, 81 அதிகாரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்பா அந்த வயசுலயே அண்ணனுக்கு ட்ரெயின் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம அப்பாவோட வழியா வந்ததுனால எங்களால் இந்த மாதிரி சமூகத்துக்கு நல்லது சொல்லாம எங்களால் எதுவும் செய்ய முடியல. ஸோ அதனால இந்த முதல் 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா பற்றி ஒரு ஆவணப்படம் வெளியிடுறோம். அது ஒரு 25 நிமிடம் ஆவணப்படம் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாவை பற்றி ஒரு புத்தகம் யூஸ் பண்றோம். ஞாபக நதிக்கரைன்னு ஒரு அப்பாவோட வாழ்நாள் முழுவதும் எப்படி அவர் வந்து புதுக்கோட்டையிலிருந்து கிளம்பி வந்த ஒரு மனிதனால் எப்படி இவ்வளவு தூரம் உயர முடிந்தது. இப்போ வந்து இவர் வந்து யாரோ ஒரு தூரம் தேர்ந்து பார்க்கறது கிடையாது. நம்ம கூடயே ரொம்ப ஊர்ல ரொம்ப மண்ணில் இருந்து ரொம்ப மாதிரி, அதாவது அப்பாவோட குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய குடும்பம். அதாவது பொருளாதார ரீதியில இல்லை, பட் குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடும்பமாக இருந்துச்சு. 3 சகோதரிகள், ஒரு அண்ணன், ஒரு வயதான தாய் தந்தையர், இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்துல இருந்து புதுக்கோட்டையிலேருந்து கிளம்பி வந்து இந்த ஒரு சூழ்நிலை எப்படி சென்னையில முக்கியமான பகுதிகளான ரிச்சி ஸ்ட்ரீட், மவுண்ட் ரோடு, கிண்டி, மீராசாகர் ஸ்ட்ரீட், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல வந்து எப்படி தனிச்சையா எப்படி வந்து இந்த அளவு எந்த வித பின்தொடர்பும் இல்லாம எப்படி இந்த அளவு ஆரம்பிச்சாங்கிறது ஒரு பெரிய சாதனை தான். அது எங்களுக்கே எப்படி பண்ணாருன்னு தெரியாது. எல்லாம் எதுவுமே எங்கிட்ட அவ்வளவு பண்ணித்துக்க மாட்டாங்க அப்பா. ஸோ அந்த மாதிரி பெரியவங்க மூலியமா கேட்கும் போது தான் தெரிஞ்சது. ஸோ நம்ம கூட வாழ்க்கை ஒரு மனிதன் வந்து எப்படி இந்த அளவு உயர்ந்து தொட்டாரு அப்படின்றத நம்ம வருங்கால சந்ததிகளுக்கும் நம்ம வந்து சொல்லணுன்ற வகை நோக்கமே ஒரு வருஷப்பா வந்தாரு அப்படின்றது ஒரு தனி வரலாறு. எப்பயுமே அப்பா சொல்லுவாங்க வந்து செவிக்கு உணவு இல்லாத போதுதான் வயிற்றுக்கு உணவு சிறிதளவு இயக்கப்படும் அப்படின்னாரு. திருக்குறள் தான் தன்னோட வாழ்நாள் இதுவாக தான் கடைபிடிச்சாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து வள்ளுவன் சொன்ன நெறியை வந்து அப்பா மீறதே கிடையாது. ஸோ அவர் சொன்ன வார்த்தையா அவர் இதுவாக என்ன சொல்லுவாருன்னா, செவிக்கு உணவு இல்லாத பொழுது மட்டுமே தான் வயிற்றுக்கு உணவு சிறிதளவு இயக்கப்படுவாரு. ஸோ அதனாலே என்னவோ அவரோட கல்வியில் பாதிக்கப்பட்டுச்சு. பட் அந்த மாதிரி ஒரு விஷயமும் திருக்குறள் படி தான் அவர் கற்றுப்பாரு. வாழ்க்கையில ஒருவருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் வள்ளுவனோட நெறியை மீறிக்க மாட்டாரு. அதே மாதிரி சிறியோரை மதித்தல். ரொம்ப ரொம்ப சின்னவங்களா இருந்தாலும் 15 வயசு 17 வயசு ஆகிறத கூட வாங்க போக தான் பேசுவாரு. அது அப்படியே தான் எங்களுக்கும் தொடர்ந்து வருது. 17 வயசு 18 வயசு எந்த ஒரு ஸ்டூடெண்ட் யார் வந்தாலும் வாங்க போங்க அப்படின்னு ஒரு பெரும் மரியாதை கொடுத்து தான் பழகுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்படியும் வாழலாம் இல்லாம இப்படிதான் வாழ வேண்டும்ன்ற ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நெறியோட தான் வாழ்ந்து வந்தாரு. தான் கடைபிடித்த கொள்கையிலிருந்து எந்த நேரத்தையும் அவர் வந்து வெளியே போனதே கிடையாது. எங்களுக்கு எல்லாம் ஒரு 4 விஷயம் சொல்லுவாரு. மது, மாது, சூது, இதெல்லாம் வந்து நீங்க புலால் மறுத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க விலகிக்கணும்னு சொல்லுவாரு. தன் வாழ்நாள் முழு கடைசி காலங்கள் வரைக்கும் கூட தன்னுடைய கொள்கைகளை ரொம்ப விடாப்படியா இருந்து கடைசி காலம் வரைக்கும் உழைச்சிக்கிறதா இருந்தாரு. நிறைய பேர் தெரியும் போன் கஷ்டம் பண்ணுவாரு. எப்போனா டிசம்பர் 18 வந்து இந்த மாதிரி ஆகும்போது நவம்பர் 15 வரைக்கும் வந்து போன் பேசிட்டே தான் இருப்பாரு. என்னாச்சு ஏதாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ப கல்யாண வேலை போயிட்டு இருந்துச்சு. ஸோ கல்யாண வேலை எப்படி இருந்துச்சு, வீடு மாடியில கட்டிட்டு இருந்தோம், அந்த வீட்டு வேலை எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு நிமிஷம் கூட எங்க யாரையுமே வந்து அவர் சும்மா இருக்கவில்லை.
ரன்னிங். ஸோ அந்த அதான் எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு, எப்படி இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து தளராம செயல்படுறாரு. இவரோட அந்த விழா முயற்சி, தன்னடக்கம் எப்படின்னா எந்த அளவுக்கு உயர்ந்து போனாரோ அந்த அளவுக்கு இவர் வந்து தன்னை பக்குவப்படுத்திதான் போனாரு. மனிதர்கள் நிறைய பேர் வந்து வரும்போது மாறுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பா எவ்வளவு தூரம் உயரம் பறந்தாரோ அவ்வளோ வந்து தன்னை வந்து தன்னடக்கத்தையும் தன்னோட தான் சிறு வயதிலிருந்து கடைபிடித்த தொழிலும் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நலிந்தோரை போட்டுதல் சான்றோரை, நலிந்தோர் தொழில் அப்படின்றது சான்றோரை போட்டுதல் அப்படிங்குவாங்க. ஸோ பட்டி ஆண்டர்பிரஸ் சொல்லுவாங்க. அதாவது வந்து சிறு வயதிலே தொழில் தொடங்க முனைவோர்கள் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு, கைடன்ஸ் கொடுப்பாரு. இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே உழைக்கணும், எல்லாருமே முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே வந்து ஒரு சிறந்த வழிகாட்டுதல் இல்லாம இருக்கு. ஸோ இந்த வழிகாட்டுதல் வந்து அப்பா செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அதே மாதிரி சான்றோருக்கு எங்க போனாலும் அப்பா மரியாதை கொடுப்பாரு. நீங்க எல்லாரும் அப்பா பாத்துருப்பீங்க, அதிகபட்சம் ஒரு 2 மீட்டிங்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாரு. அது எப்படின்னா நீங்க என்னத்தை பேசணும் அதை பத்தி அப்பா பேசுவாரு. ஒரு இயற்கை விவசாயமா இருந்தா அதை பத்தி பேசுவாரு, இல்ல ஒரு பொலிட்டிக்ஸா இருந்தாலும் பாலிடிக்ஸை பத்தி பேசுவாங்க, இல்ல ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் இருந்தா டெக்னிக்கல் எஜுகேஷன் பத்தி பேசுவாங்க. அப்படியே அவருக்கு தெரியாது ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா நீங்க எவ்வளவு சின்னவங்களா இருந்தாலும் உங்ககிட்ட அதை கேட்டு கத்துப்பாங்க. ஸோ அந்த ஒரு பண்பு அவர்கிட்ட எப்பவுமே இருந்துச்சு. ஏன்னா அவர் சொல்லுவாரு, என்னைக்குமே வந்து தான் கற்ற அறிவு தான் தன்னை காப்பாற்றணும் அப்படின்னுவாரு. ஸோ அதனால யாருக்கிட்ட என்ன இருந்தாலும் அதை தேடி சென்று வாங்கி தருவாரு. அதே மாதிரி நன்றி சொல்ல மறக்க மாட்டாரு. நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருந்தாலும் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு கடைசி நாள் வரைக்கும் நன்றி சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ அதுதான் அவரை இந்த அளவுக்கு உயிரை வச்சதுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் பழகிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதனால யாரும் புதியவர்கள் கிடையாதுன்றத எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரை பத்தி ஒரு 25 நிமிடம் ஆர்வ படம் எடுத்திருக்கோம். ஸோ அதை இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறோம். 5 நிமிஷம் வந்து குடும்பத்துக்கு எந்த அளவு அப்பா உறுதியா இருந்தான்றத பத்தி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னோட தொழில் வளர்ச்சி எந்த அளவு இருந்துச்சு, எப்படி ஊர்ல வந்தவங்களால எப்படி இந்த சாதனைகள் பண்ண முடிஞ்சதுன்றத பத்தி பேசியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு NSSன்ற மக்கள் கல்வி இயக்கம் இதெல்லாம் வளர்த்துருப்பாரு. ஸோ இதை பத்தி ஒருத்தர் பேசுவாங்க. படத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும்.